டீனேஜ்ல வர முதல் பிரச்சனை அடம் பிடிக்கிறது, இல்ல கேள்விகள் கேட்கறது. உங்க பாஷையில சொல்லணும்னா எதிர்த்து பேசுறது. அதுவரைக்கும் உங்க குழந்தை கண்ண மூடிக்கிட்டு நீங்க என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அத செஞ்சுட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா உங்கள எதிர்க்கும்போது, கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு அது எதிர்த்து பேசுற மாரி தோணும். மரியாதை குறைவா தோணும். நீங்க உடனே நீங்களும் கத்த ஆரம்பிச்சுருவீங்க. பதிலுக்கு உங்க குழந்தையும் கத்த ஆரம்பிச்சுக்கும். அப்புறம் என்ன? ஒரே அமர்க்களம் தான். காலங்கள் மாறிக்கிட்டு வருது. உங்க தாத்தா, பாட்டி காலத்துல இருந்த பேரண்டிங் ஸ்டைல் உங்க அப்பா, அம்மா காலத்துல இல்ல. உங்க அப்பா, அம்மா காலத்துல இருந்த பேரண்டிங் ஸ்டைல் உங்க காலத்துல இல்ல. இப்ப உங்க குழந்தைங்க காலத்துல இருக்கோம். நம்மளும் நம்மளுடைய பேரண்டிங் ஸ்டைல மாத்தியே ஆகணுங்கிற கால கட்டாயம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கேள்வி கேக்குது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அது எதிர்த்து பேசுறது கிடையாதுங்க. அவங்க காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. பிளைண்டா கண்மூடித்தனமா எதையும் அவங்க ஃபாலோ பண்ண விரும்பல. குழந்தைகள் தன்னுடைய உடல் ரீதியான மாற்றம், மன ரீதியான மாற்றம், ஸ்கூல்ல அவங்க என்டியூர் பண்ற ஸ்ட்ரெஸ், அதுவும் ஒரே நேரத்துல உடல், மனம், வெளியில சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வரும்போது, அந்த பிரஷர் அவங்களுக்கு தாங்க முடியாது. இதுக்கு தான் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஹாபி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எனர்ஜி உள்ள அவங்களுக்கு இருக்கிற கோபம், அந்த ஆத்திரம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏதோ ஒரு அவுட்லெட் வேணும் அந்த எனர்ஜி அவங்களுக்கு வெளியேத்துறதுக்கு. கண்டிப்பா ஒரு ஹாபி இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்துல சேர்த்து விடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது அடிஷனல் ஸ்ட்ரெஸ் தான் குடுக்குமே தவிர, அவுட்லெட்டா இருக்காது. அடுத்தது, உங்க குழந்தை உங்ககிட்ட எதிர்த்து பேசுது, அடம் பண்ணுது அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பதிலுக்கு பதில் கத்துறதுனால எந்த ஒரு சொல்யூஷன் ஆக போறதில்ல. நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்காக அது கோவமா இருக்கும்போது, "நீ கோவமா இருக்க, அதனால நம்ம இப்ப பேச வேண்டாம். நீ எப்ப அமைதியா வந்து இந்த கேள்விய கேட்கிறியோ, அப்ப நான் இதுக்கான பதில பேசலாம். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. இல்ல மௌனமா இருங்க. அதுக்கப்புறமா, "எதனால இப்படி பேசின? என்ன பிரச்சனை? ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனையா? உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு குடுத்து பேச ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்டா இருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்ட நம்ம குழந்தைங்க பேசுற மாரி நம்ப மாறணும். நம்மள மாத்திக்கணும். அது அவங்களா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நாம தான் பேச்சு குடுக்கணும். ஒரு பேரண்ட்டுக்கும் குழந்தைக்குமான அந்த ட்ரஸ்ட். நான் எது வேணாலும் எங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லலாம். ஃப்ரீயா பேசலாம். அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்ட பில்ட் பண்றது இந்த காலத்துக்கு அவசியமான ஒரு விஷயம். திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.